திராவிடமா என்னன்னு கேட்டப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொன்னவர் அண்ணா திராவிட தலைப்பு இருக்கிறார். மீன்வாயில் நீங்க யாரோ கேட்டுட்டு இருக்காங்கல்ல, பெரிய பெரிய பதவியில உட்காந்துக்கிட்டு திராவிடனா என்ன, திராவிடனா என்ன, நடந்திருக்க இந்த கல்யாணம் இதுதான் திராவிடம். கர்மா 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 அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது என்னன்னா, நாம் இன்னைக்கு என்ன செய்கிறோமோ நாளைக்கு அதை தான் நம்ம அனுபவிப்போம், அவ்வளோதான். இந்த இடத்துல அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் இது பொருந்தும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. அரசியலாக்கப்பட்ட ஒரு கூட்டம் அப்படிங்கிறது திமுக கூட்டமா இல்லை அரசியலாக்கப்படாத ஒரு கூட்டம் தாவேகாவினுடைய கூட்டமா அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வி இருந்துச்சு. ஏன்னா இந்த இரண்டு பேருமே மாற்றி மாற்றி பெரிய மாநாடு பெரிய அளவில் கூட்டத்தை கூட்டிகிட்டு இருக்காங்க. அதிமுக ஒரு பக்கமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கூட்டம். இதற்கு மத்தியில் விஜய் அவர்கள் புதுசாக கட்சி தொடங்கினிலிருந்து திமுகவுக்கு தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பலவிதமான கருத்துக்களையும் பார்க்க முடியுது. இதில் விஜய் அவர்களுடைய கட்சி மாநாடு நடக்குது, நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது பயங்கரமான வெயில். அந்த வெயிலை சமாளிப்பதற்காக தாவேகா கூட்டத்துக்கு வந்த நபர்கள் என்ன செய்கிறாங்க, சேரை தூக்கி தலைக்கு மேலே வச்சுக்கிறாங்க. என்னடா இது கோமாளி கூட்டமாக இருக்குது, தற்கொலை கூட்டமாக இருக்குது, சேரை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டிங்களா, இதுக்கு பதிலாக அங்கே ஒரு பந்தல் போட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ். ஈவன் அரசியல் தலைவர்களுடைய கூலிக்கு மாரடிக்கக்கூடிய நிறைய பத்திரிகையாளர் போர்வையில் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் அண்டாக்கள் இவங்க எல்லாருமே பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சேரை தூக்கி தலையில் வைக்கிறாங்க சார். உங்க கட்சியில மட்டும் தான் சேரை தூக்கி தலையில் வச்சுக்கிறது. நீங்க ஒழுங்கா இருக்கீங்களா? அதே ஒரு நிலைமை அவங்க கட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. முப்பெரும் விழா உண்மையிலேயே வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறதும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான சில தரவுகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். செயல் வீரர் செந்தில் பாலாஜி ஏங்க ஒரு சின்னதாக ஒரு பொதுக்கூட்டம் போட சொன்னால் ஒரு எழுச்சி மாநாடியே செஞ்சிட்டாரே. இவரே மாதிரி நான் கோடு போட சொன்னால் அதில் ரோடே போட்டுருவார். கரூர், இது கரூர் கிடையாது, இது திமுகவினுடைய ஊர். இங்கேருந்து தான் நம்முடைய வெற்றி ஆரம்பமாகுது. இங்கேருந்து எல்லா பகைவர்களுக்கும் முன்னே ஒன்று நான் சொல்லிடுறேன், அது பரம்பரை பகைவர்களாக இருந்தாலும் சரி, இப்போ புதுசாக வந்த பகைவர்களானாலும் சரி, இந்த படை தோற்பின் எப்படை வெல்லும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை ஸ்டாலின் அவர்கள் பேசிகிட்டு இருக்க, கனிமொழி அக்கா ஒரு பக்கம் பேச, கரூரில் இருந்த செந்தில் பாலாஜி அண்ணன் இன்னொரு பக்கம் பேச, ஆனால் கூட்டத்தில் ஏகப்பட்ட பேர் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க, சேரை தூக்கி தலையில் வச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா மழை பெய்து விட்டது. விக்கிரவாண்டியில் மழை வரும், திருச்சியில் மழை வந்துடும், மதுரையில் மழை வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு பார்த்தா கரூரில் மழை வந்துடும் அப்படிங்கிறது யாரும் சொல்லி கொடுக்காம போயிட்டாங்களே. மதுரையில் மாநாடு நடக்குது. அப்போ மாநாடு நடக்கும்போது ஏகப்பட்ட நபர்கள் பெரும் கூட்டமாக வந்து பங்கெடுக்கிறார்கள். அப்படி பங்கெடுக்கும்போது மதுரை உச்சி வெயில் 3 மணிக்கு 4 மணிக்கு மாநாடு தொடங்கும் அப்படின்னு சொன்னாங்க. உச்சி வெயிலுக்கு அங்கே எல்லாருமே அந்த மாநாட்டுக்கு வந்தவங்க உச்சி வெயிலில் அவங்கள பாதுகாக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க, தரையில் விரிக்கப்பட்ட விரிப்பு, அதே மாதிரி சேர் இதெல்லாம் தூக்கி தலையில் வச்சுக்கிறாங்க. அந்தளவுக்கு கடுமையான வெயில். இதை பார்த்த நிறைய பேர், ஈவன் இங்கே இருக்கக்கூடிய நிறைய ஜேர்னலிஸ்ட், கேள்வி கேட்கக்கூடிய யூடியூப்லேருந்து வீடியோ இல்லாட்டி இன்டர்வியூ எடுக்கக்கூடிய நிறைய பேர், என்னங்க உங்களுடைய கூட்டம் தற்கொலை கூட்டமாக இருக்குது, தலையில் இப்படி வச்சுட்ருக்காங்களே. இதே மாதிரி ஒரு அரசியல் கட்சியை சார்ந்த ஒரு தொண்டர் எங்கேயாவது தலையில் சேர் தூக்கி வச்சு பார்த்தது உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் ஒரு மாதத்துலேயே அதற்கான விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாம் நினச்சி கூட பார்க்கல. கண்டிப்பாக மக்கள் அவங்களை பாதுகாத்து கொள்வதற்கு என்ன வேணாலும் செய்வாங்க. அது வெயில் அடிச்சிச்சுன்னா சேரை தூக்கி கவுத்தி வைப்பாங்க, மழை பெய்தாலும் கொடை இல்லை அப்படின்னா சேரை தூக்கி கவுத்தி வைப்பாங்க. இது யதார்த்தமான ஒரு விஷயம். நம்ம கையில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம பாதுகாப்பது அப்படிங்கிறது மனிதனுடைய ஆதி காலத்திலேருந்து இப்போது வரை அவன் மனசுலையும் அவன் டிஎன்ஏலையும் ஊறி போன விஷயம். இதை போய் ஒரு கேள்வியாக கேட்டவங்க இன்னைக்கு அதே கேள்வியை திருப்பி அவங்க கட்சியிடம் கேட்பார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அண்ணா மாதேஷ் உட்பட நிறைய பேர் இதே மாதிரியான கேள்வியை கேட்டிருந்தாங்க. இப்போ நாம் என்ன கேட்குறோம் அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த கேள்வியை 200 சீட்டு வின் பண்ண போகிற திமுக, அதனால் 200ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நீங்கள் 200 ரூபான்னு தப்பாக நினச்சிடக்கூடாது. அந்த 200 சீட்டு வின் பண்ணக்கூடிய அந்த திமுகட்ட போய் இதே கேள்வி கேட்பாரா அப்படிங்கிற கேள்வியை ஏகப்பட்ட பேர் கேட்டிருந்தாங்க. கேட்டதோடு மட்டும் விடாமல் நம்மளையும் டேக் பண்ணியிருந்தாங்க. விக்கி இதை பார்த்தியா, இந்த கேள்வி அவர் கேட்பாரா அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக கேட்பார், மனுஷன் மானஸ்தன், அதனால் கேட்பார் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம். இந்த இடத்துல இப்போ முப்பெரும் விழா வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறத நாம் கெஸ் பண்ணக்கூடாது. அது அவங்களுக்கே தெரியும், எதிர்கட்சிகளுக்கும் தெரியும். இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, எத்தனை பேர் வந்தாங்க அப்படிங்கிறது. ஆனால் சில ஜேர்னலிஸ்ட், சோஃபார் தே கால்டு ஜேர்னலிஸ்ட் தெம்செல்ஃப் அப்படிங்கிற மாதிரியான நபர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பிட்ட ஒரு ட்வீட்டில் நம்மளை டேக் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்வீட்டில் என்ன எழுதியிருந்துச்சு அப்படின்னா, முப்பெரும் விழா நிகழ்ச்சி தொடங்குவதற்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு முன்பாகத்தான் கூட்டம் வந்தது.
நிகழ்ச்சி முடிந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் கூட்டம் முழுமையாக கலைந்து விட்டது. கூட்டம் கலைய இந்த டிராஃபிக் ஜாம் கிளியராக குறைந்தபட்சம் 5லிருந்து 6 மணி நேரமாவது ஆகும் என்று நினைத்தால் பந்தோபஸ்து போலீஸே 8 மணிக்கெல்லாம் கிளம்ப ஆரம்பித்து விட்டார்கள். கட்டமைப்பு பலம், கூர்மையான திட்டமிடல், குறைந்தபட்ச அரசியல் மயம் என்ன செய்யும் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு உதாரணம். அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் கூட்டம் வந்துச்சு, எல்லாம் முடிஞ்சு கூட்டம் 1.5 மணி நேரத்திலேயே பிரிந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டம் எப்படி கூடப்பட்டிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துடணும் இப்படின்னு சொல்லி அசைன் பண்ணப்பட்டது. எப்படின்னா, எவ்வளோ பாட்டி தராங்க? 200 ரூபாயா? நம்ம காசு கொடுத்து ஒரு கூட்டத்தை கூட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த காசு கொடுக்கவங்ககிட்ட நம்ம ஒரு வார்த்தையை சொல்லியிருப்போம், கரெக்டாக 3 மணிக்கெலாம் வந்துடணும்ப்பா, நடிக்க கூப்பிட்டுட்டு போகிறோம், 3 மணிக்கு வந்து மீட்டிங் முடிஞ்சு 4:30 7 அந்த 7 மணிக்கு இங்கே கிளம்பிடுங்க, அவ்வளோதான், அதுக்கு மேலே இருக்க வேண்டாம், இந்த 200 இல்லாட்டி 300 அப்படிங்கிற ஒரு கூட்டத்தை கூப்பிட்டுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமுக்கு தான் வருவாங்க. அதுக்கு முன்னாடி வந்தாலும் அவங்களுக்கு லாஸு, அதுக்கு பின்னாடி உட்கார்ந்துருந்தாலும் அவங்களுக்கு கூடுதலாக எதுவும் கிடைக்க போகிறதே கிடையாது. சரி, இந்த கூட்டத்தை இவங்க எப்படி கூப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சாரசாரியாக வண்டிகள் வந்துச்சு. ஆனால் சாதாரண வண்டிகள் கிடையாது. லாரி, டிப்பரு, ஆட்டோ, இந்த மூட்டைகளை சுமந்து செல்லக்கூடிய வாகனங்கள், இங்கே எல்லாத்துலேயுமே மனிதர்களை குப்பை மாதிரி அள்ளி தூக்கி போட்டுட்டு பின்னாடி ஒரு கொடியையும் கட்டிட்டு, மழை பெய்து தார்ப்பாவை கட்டிட்டு, அந்த மனிதர்களை அல்லோல்படுத்தக்கூடிய பல காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிந்தது. உண்மையிலேயே இந்த கூட்டத்துக்கு நீங்கள் மனிதர்களை இல்லாட்டி உங்களுடைய தொண்டர்களை கூப்பிட்டுட்டு வர்றதா இருந்தது என்றால் ஒரு பஸ்ஸில் கூப்பிட்டுட்டு வாங்க, ஒரு காரில் கூப்பிட்டுட்டு வாங்க, இதுக்குன்னு தனியாக 2-3 பஸ்ஸை வேணால் பிடிச்சு வச்சுக்கோங்க. ஏன் இந்த லாரி இல்லாட்டி இந்த குப்பை ஏற்றுற வண்டியிலலாம் மனிதர்களை அள்ளி, இது எந்த மாதிரியான மனநிலைமையில் நம்ம இருந்துகிட்ருக்கோம் அப்படிங்கிறத விட கூட்டம் கூட்டப்பட வேண்டும், அதுக்கு நாங்கள் இப்படி மக்களை அழைத்து வருவோம். இந்த டிராக்டரில் மக்கள் வர்றதெல்லாம் நமக்கு தெரியும். அது கிராமங்களில் பெரிய அளவில் சாலை வசதிகளோ போக்குவரத்து வசதிகளோ இல்லாத ஒரு இடங்களில் டிராக்டர் மட்டும்தான் போகும் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த டிராக்டரில் மக்கள் வருவாங்க. ஆனால் இப்போ இந்த விழா நடந்தது, முப்பெரும் விழா நடந்தது கரூரில். கரூர்னால் சொல்லவா வேணும், அதுவும் செந்தில் பாலாஜி அவர்கள் கூட்டம் கூட்டியிருக்கிறார் அப்படின்னா எவ்வளோ ரூபா செலவழிச்சிருப்பாங்க, எவ்வளவு விஷயங்கள் பிரம்மாண்டமாக நடந்திருக்கும். அதில் இந்த ஏகப்பட்ட விஷுவல்ஸை நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. சக மனிதனை மனிதனாக மதிக்கக்கூடிய அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் கண்டிப்பாக மனிதனை ஆட்டு மந்தை மாதிரி இந்த மாதிரி ஒரு வாகனத்திலலாம் கூப்பிட்டுட்டு வரமாட்டாங்க. அதுவும் இவ்வளோ நெருக்கமாலாம் கூப்பிட்டுட்டு வரமாட்டாங்க அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இதில் பணம் கொடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதுலாம் விஜிலன்ஸ், இங்கே இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் அவங்க எல்லாம் பார்த்துக்கொள்வார்கள், இல்லை எதிர்கட்சி பார்த்துக்கொள்வார்கள். தேவையில்லாமல் நாம் வாயை விட்டு நமக்கு எதிராக ஒரு குண்டர் சட்டம் பாயிற மாதிரி வச்சுக்கிடக்கூடாது. ஏன்னா நமக்கும் குடும்பம் குட்டிலாம் இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே மக்கள் யோசிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். சரி, இந்த இடத்துல கனிமொழி அவர்கள் பேசும்போது கூட்டம் கலைந்து விட்டது அப்படின்னு சொல்கிற வீடியோவை பகிர்ந்திருந்தார்கள். ஸ்டாலின் அவர்கள் பேசி கொண்டு இருக்கும்போதே கூட்டம் கலைந்து விட்டது அப்படின்னு சொன்னாங்க. கூட்டம் முடிகிறதுக்கு முன்னாடியே பாதி கூட்டம் கலைந்து விட்டது அப்படின்லாம் சொன்னாங்க. இதை தான் திமுகவும் செய்வாங்க, இதை தான் அதிமுகவும் செய்வாங்க, இதை தான் தாவேகாவும் செய்கிறாங்க, இதை தான் நாம் தமிழர் கட்சியும் செய்கிறாங்க. அதாவது ஒரு கட்சி தொடங்கி அந்த கூட்டம் முடிகிறதுக்கு முன்னாடி கூட்டம் முடிஞ்சிருச்சு, பாருங்கள் சேர்லாம் எம்டி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் பரப்புரை அப்படிங்கிறத செய்வாங்க. சரி, உண்மையிலேயே இந்த கூட்டம் கூடியிருந்தது என்றால் திமுகவுக்கு ரொம்ப பெரிய அளவில் லாபம். இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருந்தது, இவ்வளோ பேர் நம்ம சொற்பொழிவை கேட்பதற்காக வந்திருந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே லாபம். உண்மையிலேயே இந்த கூட்டம் குறைவாக இருந்தது அப்படிங்கிறத திமுக உணர்ந்திருந்தார்கள் என்றால் திமுக செய்ய வேண்டியது என்ன? கரூரில் பாலாஜி அவர்களால், செந்தில் பாலாஜி அவர்களாலேயே ஒரு கூட்டத்தை கூட்ட முடியலை, அந்த கூட்டத்தை ஸ்டிக் ஆன் பண்ணி வைக்க முடியல, அந்த இடத்துல அவங்கள நிற்க வைக்க முடியலன்னா திமுகவுக்கு இது மிகப்பெரிய வீழ்ச்சியாக இருக்கும். அதனால் திமுக இதிலிருந்து பாடம் படித்து கொள்ள வேண்டும். நல்ல கூட்டம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பாடம் படிக்க வேண்டாம், நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இல்லை இந்த கூட்டம் பத்தாது, இந்த கூட்டம் உடனடியாக கலைந்து விட்டது, அந்த காசுக்கு அவ்வளோதான் மகிமை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, அட்லீஸ்ட் 1% நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா திமுகவுக்கு கெட்ட நேரம் இருக்குது. 2வது முறையாக திமுக ஆட்சியில் அமர வைப்பதற்கு நீங்கள் தயாரா அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் கேட்க, அங்கிருந்து குரல்கள் உயர்கிறது, நாங்கள் தயார் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதற்கு திமுகவும் சேர்ந்து உழைக்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கொள்கை கூட்டம், இதை விட பெரிய கொள்கை கூட்டம் வேறு எங்கேயாவது இருக்குமா? உங்களை மாதிரியான உழைப்பாளிகள் வேறு எங்கேயாவது இருப்பாங்களா? இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த உழைப்பாளிகளுக்கு நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அந்த தொண்டர்களுக்கு நாம் என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, இதெல்லாம் தான் மக்கள் மனதில் பேச வைக்கப்படும், இதெல்லாம் தான் மக்கள் பேசுவாங்க, இதெல்லாம் தான் ஓட்டுக்களாக மாறும். ஸோ இந்த ஓட்டுக்கள் அப்படிங்கிறது வருமா வராதா அப்படிங்கிறதுலாம் 2026 தேர்தல் நமக்கு தெரிவிக்கும் போது நாம் என்ன சொல்கிறோன்னா, நீங்களே கொஞ்சம் அரசியல் கட்சிகளே கொஞ்சம் சுய பரிசோதனை செஞ்சுருங்க.
அந்த சுய பரிசோதனையில் இப்போ கூடின கூட்டம், எதிர்க்கட்சிக்கு கூடின கூட்டம், புதுசாக கட்சி தொடங்கினவங்களுக்கு கூடின கூட்டம் எப்படி இருந்தது? 1:30 மணிக்கு முன்னாடி ஒரு கூட்டம் வருவதும் ஒரு தலைவனுடைய பேச்சை கேட்பதற்கு 6 மணி நேரம் வெயிட் பண்ணதும் அப்படிங்கிறது என்ன வித்தியாசம்னா, அந்த கூட்டம் தானாக வந்த கூட்டம், 1 மணி நேரம் 1:30 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்த கூட்டம் பணத்தால் உருவாக்கப்பட்ட கூட்டம். அம்புட்டு தான் வித்தியாசம். இவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் இந்த ட்வீட் போட்டாருன்னு சொன்னீங்களா, அதுக்கு கீழே போய் கருத்துக்களை வாசித்து பாருங்களேன். என்ன முட்டுடா சாமி, இது அந்த தலைவர் கூட இப்படி முட்டியிருக்க மாட்டாருப்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்களை பார்க்க முடியுது. ஸோ மக்களை ஏமாற்ற முடியாது. மக்களிடம் நீங்கள் தவறான செய்திகளையும் கொண்டு செல்ல முடியாது அவ்வளோ சீக்கிரமாக. 1 மணி நேரத்தில் கூட்டம் கூடிருச்சு, 1 மணி நேரத்தில் கூட்டம் கலைஞ்சிருச்சு. கீழே கருத்துக்கள் என்ன வந்திருக்கு? ஏன்னா கூட்டமே கம்மியாக தான் இருந்துச்சு, அதனால தான் 1 மணி நேரத்தில் கலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மதுரையில் கூடின கூட்டம் பெரிய கூட்டமாக இருந்துச்சு, அதனால தான் டிராஃபிக் ஜாம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் உங்கள் கட்சியை நீங்களே அசிங்கப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கா இல்லையா? இது எல்லாம் தான் அரசியலாக்கப்படுகிறது. இதெல்லாம் தான் அரசியலாக்கப்பட வேண்டும். ஏன்னா நீ தப்பான ஒரு இன்ஃபர்மேஷனை மக்கள் மத்தியில் கொண்டு போகிற, உன்னுடைய அஜெண்டாவை மக்கள் மத்தியில் பார்த்தியா நல்ல கூட்டம் அப்படின்னு சொல்கிற, சேரை தூக்கின கூட்டமெல்லாம் கேவலமான கூட்டம், தற்கொலை கூட்டம்னு சொன்ன இதே வாய் இன்னைக்கு நாங்கள் சேரை தூக்கி உட்கார்ந்து பார், என் தலைவன் பேசுகிறத சேரை கூட குடையாக மாற்றி பார்த்தான் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த வாய் கிடையாது, அது வாடகை வாய் அப்படிங்கிறத அர்த்தம். ஏன்னா ஒருத்தனை நீ தப்பு சொன்னீங்கன்னா அதே தப்பை நான் செய்கிறேன்னா நான் செஞ்சாலும் அது தப்பு தான், நீ செஞ்சாலும் அது தப்பு தான், உன்னை சார்ந்தவங்க செஞ்சாலும் அது தப்பு தான். அந்த தில்லு வேணும், உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு தில்லு வேணும். சரியான மாணவர்களுக்கு, சரியான படித்தவர்களுக்கு, சரியான வாழ்க்கை படித்தவர்களுக்கு, படிக்கணும் டிகிரிலாம் எடுக்க வேண்டாம், உண்மையாக இருக்கணும், நம்ம நல்லது பேசணும், நல்ல விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறவனுக்கு இது உரைக்கும். இல்லை இதெல்லாம் நான் அரசியலாக்க தான், நீ செஞ்சால் தப்பு, நான் செஞ்சால் தப்பே கிடையாது, என் கட்சி செஞ்சால் நல்லது, உன் கட்சி செஞ்சால் தப்பு, இப்படிலாம் செலக்டிவ் அம்னீஷியாலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் இதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அந்த கட்சி இப்படி தான்டா ஓட்டுன்னு ஓட்டுனீங்க, உன் கட்சி இப்படி செய்தே ஏன் ஓட்ட மாட்டீங்கன்னு சொல்லி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அப்போ நம்ம வாயை மூடிட்டு இருந்திருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது தான். சரி, இந்த இடத்துல எல்லா அரசியல் கட்சிகளும் மாற்றி மாற்றி இப்படி குற்றம் சொல்லிக் கொள்வார்களே விக்கி, இதில் யாருமே ரொம்ப பெரிய அளவில் நல்லவங்களாம் கிடையாதே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். எஸ், யாருமே நல்ல பெரியவங்களோ இல்லாட்டி நல்லவங்களோ இல்லை மக்களுக்காக மட்டுமே இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லி யாரையுமே நம்மளால் முத்திரை குத்த முடியாது. திமுக செய்கிறதுல பாதிக்கும் அதிகமான நிறைய விஷயங்கள் மக்கள் அக்செப்ட் பண்ணனால தான் திமுகவை செலக்ட் பண்ணாங்க போன முறை. இந்த முறையும் அப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னா திமுக நல்லது செஞ்சுருக்குன்னு தானே அர்த்தம். இல்லை திமுகவை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய நபர்கள், அரசியல்வாதிகள் நல்லது செய்யவில்லை அப்படிங்கிறது அர்த்தம். இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் நடக்க போகுது. ஒன்று திமுக ரொம்ப நல்லது செஞ்சுருக்கணும், அதனால் திமுகவை நெக்ஸ்ட் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. இல்லை திமுகவை எதிர்க்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எந்த அரசியலும் மக்களுக்காக செய்திருக்காது, அவங்கவுங்க சுய லாபத்துக்காக செய்திருந்தார்கள் என்றால் திமுக மறுபடியும் வரப்போகுது. ஏங்க 5% செஞ்சவனை 1% கூட செய்யாதவன் விமர்சித்தால் 5% செஞ்சவங்களுக்கு தான் ஆதரவு பெருகும். அதனால் இந்த இடத்துல திமுக வெற்றி பெற போகிறதா தோல்வி அடைய போகிறதா அப்படிங்கிறது திமுக கையில் மட்டும் கிடையாது. அதற்கு எதிராக இருக்கக்கூடிய அதிமுக, இப்போ புதுசாக தொடங்கி இருக்கக்கூடிய தாவேகா, ரொம்ப வருடங்களாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி, மத்திய அரசாங்கத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக, இவங்க எல்லாரும் தான் காரணம். இதில் உள்ளடி சண்டைகள், உட்கட்சி பூசல், வன்மம், சிண்டிகேட் இப்படிலாம் சொல்லி தப்பிக்க வேணாம் முடியுமே தவிர, நான் வெற்றி பெறாமல் போனதுக்கு நீதான் காரணம், உன்னை வெற்றி பெறாமல் செய்வது தான் என்னுடைய நோக்கம் இப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி நீ சண்டை போட்டுட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், மக்களுக்கு நீங்கள் என்னைக்கு நல்லதை யோசிப்பீங்க? மக்களுக்கு நல்லது யோசிக்கிறதுக்கு தூர பார்வை அப்படிங்கிறத விட தொலைநோக்கு பார்வை ஒன்று வேணும். அந்த தொலைநோக்கு பார்வையில் மக்களுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு நாம் ஒத்துமையாக இருக்கணும். அட்லீஸ்ட் நம்ம ஒத்துமையாக இல்லைனா கூட மக்களுக்கான நல்லதுக்காக நம்ம போராடணும், மக்களுக்கு நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்கான நிறைய தருணங்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இப்படிலாம் யோசிக்கணும். என் பதவியை பாதுகாப்பதற்கு, என்னுடைய சொத்தை பாதுகாப்பதற்கு, என் குழந்தைகளை பாதுகாப்பதற்கு, உனக்குன்னு வாழ்கிறதுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. அதுக்கு அரசியல் ஒரு வாழ்க்கை அல்ல. அரசியல் மக்கள் சேவை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை வாழ்க்கையாக பார்க்கக்கூடிய நபர்கள் மத்தியில் அந்த வாய்ப்பை மக்களுக்கான வாய்ப்பாக, மக்களுக்கான வாழ்க்கை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தக்கூடிய அரசியல் தலைவர்கள் வருவார்களா? பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.